கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு ஜெயங்கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜெயங்கொடுக்கிறவர். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட விரும்புகிறார். அவரால் ஜெயம் உண்டாகும். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமாக கூட ஆண்டவர் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே அவர் நமக்கு கொடுத்தார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க விரும்புகிறார். ஜெயம் என்றால் வெற்றி என்று வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை தர அவர் விரும்பவில்லை. நாம் தோற்று போக அவர் விரும்பவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் எந்த சூழ்நிலையிலும் நாம் தோற்று போய் ஒன்றுமே இல்லாமல் நம்மை ஒதுக்கப்பட்டவர்களாக, ஒதுங்கி போகிறவர்களாக கர்த்தர் நம்மை வைக்க விரும்பவில்லை. அவர் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மை வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார். ஆகையினாலதான் அங்கே ரோமர் 8:31 சொல்லுகிறது, நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. அவர் என் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த கேள்வி உங்களுக்கு புரியுதா? தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவையே நமக்காக பலியாகும்படி கொடுத்த ஆண்டவர் தேவன், அவர் எப்படி மற்றதை தராம இருப்பார்? மற்ற விஷயத்தில் எப்படி வெற்றி தராம இருப்பார்? மற்ற விஷயத்தில் எப்படி நமக்கு ஒரு எதிர்காலத்தை அமைக்காமல் இருப்பார்? மற்ற விஷயத்தில் எப்படி நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றாமல் இருப்பார்? எப்படி கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்காமல் இருப்பார்? எப்படி சாத்தானின் தந்திரங்கள் ஆளுகை செய்ய விட்டு கொண்டு இருப்பார்? அவர் நமக்கு எதிராய் சத்துரு எழும்பாதபடி அவர் தடை செய்கிற தேவனாக. ஹல்லேலூயா. எப்படி சத்துருவின் போராட்டத்துக்குள்ளே, பிசாசின் பிடிக்குள்ளே நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவர் எப்படி விரும்புவார்? ஹல்லேலூயா. அவர் அப்படி விரும்புகிற தேவன் அல்ல. ஆனால் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமே. ஆனால் நமக்கு பிரச்சனை இருக்குதே, நமக்கு போராட்டம் இருக்கிறதே, தோல்வி மேலே தோல்வி வருகிறதே. அப்போ என்னன்னு கவனிக்கணும், என்னன்னு கவனிக்கணும். அப்போ ஆண்டவர் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார், அதை நாம் செலுத்தியே ஆக வேண்டும், அதை செய்தே ஆக வேண்டும். அப்படி செய்யாத பட்சத்தில் தோல்வி வந்து கொண்டே இருக்கும், அவமானம் வந்து கொண்டே இருக்கும், துக்கம் வந்து கொண்டே இருக்கும், அன்பு தணிந்து கொண்டே இருக்கும், கேட்பாரற்றார் போல சூழ்நிலைகள் மாறிவிடும், கைவிடப்பட்ட நிலைமைகள் கூட வரும். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய விரும்பவில்லை. நாம் என்ன செய்கிறோம்? ஆகையினாலதான் இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு உணர்த்தின வசனம் செய்கைக்கு தக்கதாக. ஹல்லேலூயா. நம்முடைய செய்கைக்கு, கிரியைக்கு தக்கதாக கர்த்தர் நமக்கு பலனளிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். தொடர்ந்து வாசிங்கள். 33ஆம் வசனம் பாருங்க. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆண்டவர் நம்மளெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். சபையில் இருக்கிற நம்மளை எல்லாரையும், நம்மளை விசுவாசிகளாக ஆக்குனது, இந்த இடத்திலே நம்மை கொண்டு சேர்த்தது, கூட்டி சேர்த்தது யாருங்க? அவர் தான் சேர்த்து இருக்கிறார். இங்கே நான் ஏதோ ஒரு திறமையினால நீங்கள்லாம் வர்றீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். கர்த்தர் உங்களை சபையிலே சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி உங்களை அவர் இங்கே வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கும் பொழுது உங்களை குற்றம் சாட்டுகிறவன் யார்? உங்களை யாராவது ஒருவருக்கு விசுவாச குறைச்சல் வந்தால் உடனே எல்லார்ட்டையும் இந்த சகோதரி, இந்த சகோதரர் விசுவாசத்தில் குறைஞ்சிட்டாரு, 20 வருஷமாக வராரு, இப்படியே தான் இருக்காரு அப்படின்னு நான் சொன்னால் என்ன மாதிரி மோசமான பாஸ்டர் யாரும் கிடையாது. அப்போ நான் உடனே என்ன செய்யணும்? கவனித்தேன் என்றால் அவர்களோடு நேரம் செலவிட்டு, அவர்கள் அருகில் போய், அந்த குடும்பத்துக்கு போய் அவர்களுடைய அந்த விசுவாச குறைச்சலை என்ன செய்யணுங்க? சரி பண்ண வேண்டும். அதை போதகர் மாத்திரம் செய்து கொண்டே இருப்பதல்ல. சபைக்குள்ளே இருக்கிற வயதில் மூத்தவர்கள், அனுபவம் மிகுந்தவர்கள், நீங்களும் போய் என்ன செய்யலாம்? அப்படி ஒத்தாசை செய்யலாம். ஆராதனை வேளையில் ஜெபம் பண்ணாம அப்படி ஒரு மாதிரி துக்கமா இருந்தாங்கன்னா உடனே, முடிந்த உடனே அவர்களை கவனித்து அவர்களிடத்தில் என்ன காரணம் என்று கேட்டு அவர்களுக்கு ஆலோசனை தந்து அவர்களை வழி நடத்த வேண்டும். ஆனால் என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுங்க? குற்றப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இப்படித்தான் ஆதி சபைகள் ஆவிக்குரிய ரீதியிலே வளர்ந்தது. ஆமென், ஆமென்.
எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது. நான் சிறு பையனாக இருக்கும்போது யாருன்னே தெரியாது, இப்போல்லாம் அப்படி செய்ய முடியல, யாருன்னே தெரியாது. வெளியே அப்படி சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் அப்பா பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது வெளியே விளையாட போனேன்னா அங்கேருந்து ஒரு ஆண்டியோ ஒரு அத்தையோ மாமா வருவாங்க, ஓங்கி ஒரு அட்டியை விட்டு உள்ளே போய் உட்காரு. இப்போ யாராவது உங்கள் பிள்ளைகளை அப்படி அடிக்க விடுவீங்களா? என் பிள்ளைய எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு தான் வருவீங்க. அந்த காலத்தில் அப்படி செய்தது நிமித்தமாக ஒருவருக்கொருவர் அப்படி செய்து கொள்ள எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் ஏன்னா நம்முடைய தேவன் வெற்றி சிறக்க பண்ண வேண்டும். நாம் எல்லாரும் ஜெயம் பெற வேண்டும் என்றால் ஜெயம் சும்மா வராதுங்க. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவர் தான், அவர் மாற்றி செய்கிறவர் அல்ல. நம்ம தான் நடந்துக்கிற விதம் மாற்றி மாற்றி இருக்கும்போது அப்ப யார் உதவி செய்வது? அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர். வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமருங்கள், ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். ஏன் புத்தி சொல்லணும்? ஏன்னா சோர்ந்து போகிறது. அதை நாம் கோள் சொல்லுதலாகவோ அல்லது விஷயத்தை பெரிதாக்கவோ இல்லாதபடி ஒரு பிரச்சனை நடந்தால் அதை உடனே அப்படியே பாவம் இருக்கிற இடத்துல அங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? மூடி மறைக்கிறாராம். நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் மூடி மறைக்கிறார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளவாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அகற்றி இருக்கிறார். ஆனால் நம்ம பாருங்க, ஒரு சின்ன விஷயம் நடந்தால் ஒரு 10 பேர்ட்டையாவது போய் சொல்லி இப்படி ஒன்று நடந்துருச்சாமலா, இப்படி ஒன்று தெரியுமா உங்களுக்கு, தெரியாத ஆளுக்கெல்லாம் விஷயத்தை சொல்லி தெரிய வச்சிடுறது இல்லை. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படி ஆனால் நாம் எல்லாரும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனே அவர்களை என்ன ஆக்கியிருக்காராம்? சொல்லுங்க சத்தமா. நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். ஆகையினாலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இப்ப எப்ப எனக்கு வெற்றி தடைப்படுகிறது? இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தா வெற்றி வராது. அப்போ உங்களை எல்லாரையும் சபை என்ன செய்ய வேண்டும்? சபை என்ன செய்ய வேண்டும்? குறை சொல்லக்கூடாது. அந்த குறை வராத அளவிற்கு நீங்கள் வெற்றி சிறக்குவதற்கு உங்களுக்கு சகல விதத்திலும் ஒத்தாசை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காகத்தான் வேத பாடம் வைக்கப்படுகிறது. அதற்காகத்தான் உங்களுக்கு ஆயத்த ஜெபம் ஒன்று வைக்கப்படுகிறது. அபிஷேக ஜெபம். எல்லாரும் சேர்ந்து ஆவியிலே நிரம்புங்கள். ஆராதனை வேளையிலே யாரும் அமைதலா இருக்க எல்லாம் எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவதற்கு. ஹல்லேலூயா. அங்கே தொடர்ந்து அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப அவர் அப்படி எல்லாத்தையும் செய்யும் போது இந்த உலகத்தில் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரும் அவரே. ஹல்லேலூயா. அப்ப அவர் எல்லாவற்றையும் எனக்காக அவர் செய்கிறார் என்றால் எனக்கு ஜெயம் கிடைக்க செய்கிறவரும் எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறவரும் அவராகத்தான் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில வேளைகளிலே நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கிறது, நாம் நடந்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கிறது, சில நேரம் நல்லா இருக்கும், சில நேரம் வித்தியாசமாக இருக்கும். என்ன செய்கிறது? அந்த நேரத்தை அதை சரிப்படுத்தி கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். உங்களுக்கு உதாரணமாக பேதுருவை குறித்து உங்களுக்கு சொல்லி தொடர்ந்து இந்த ஜெயம் எப்படிப்பட்ட ஜெயமெல்லாம் நமக்கு வேண்டும், ஜெயம் பெற்றால் என்ன கர்த்தர் தருவார் என்பதை வேகமாக சொல்லி நாம் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 16ஆம் அதிகாரத்தில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து நாம் வாசிக்கிறோம். வாசியுங்கள் ஒருவர் 15ஆம் வசனத்திலிருந்து. போதும். இப்ப பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு இருந்த சீஷர்கள் எல்லாரையும் இருக்கிற இடத்துல அவர்களோடு பேசினார். என்ன பேசினாரு அப்படின்னா, அவர் தம்முடைய சீஷர்களிடத்துல இந்த கேள்வியை கேட்கிறார், மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்போ சிலர் சொன்னாங்களாம், உம்மை யோவான் ஸ்நானகன் என்று சொன்னாங்க, சிலர் எலியா என்றார்கள், வேறு சிலர் எரேமியா என்றார்கள், தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை சொன்னாங்களாம். அப்போ அவர் கேட்குறாரு, நீங்கள் இனி என்னன்னு சொல்கிறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் என்னை எப்படியெல்லாம் கவனிக்கிறார், நாம் எப்படி நடந்துக்கிறோங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் இந்த பேதுருவை நான் சொல்கிறேன். அப்போ பேதுருவிடத்திலே கேட்ட பொழுது பேதுரு சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே இயேசு பாருங்க பதில் சொன்னது, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ யாரு? பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு நபர் தெய்வீக சம்பந்தமாக தேவன் சார்ந்து சரியாக ஒரு விஷயத்தை சொல்லும் போது தேவன் பதில் எப்படி கொடுக்கிறார் பாருங்க.
நான் சொல்ல வர்ற கருத்தை நீங்கள் கரெக்டாக உள்வாங்கினா தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறது. இப்போ இயேசு கேள்வி கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இப்போ இவருடைய பதில் என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. பதில் வந்தாச்சு. பதில் வந்த உடனே இப்போ இயேசு அந்த பதிலை பார்த்து, அந்த பதிலை கேட்டு உடனே அவனை குறித்து சொல்லுகிறார், இது சாதாரணமான வெளிப்பாடு இல்லைப்பா, மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தலை, உங்ககிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, நீ சாதாரண ஆள் இல்லை அப்படியெல்லாம் சொல்லிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்க, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். சில நேரம் பாருங்க, நம்ம கனெக்ஷன் எங்கே வரைக்கும் போகுதுங்க? பரலோகத்தில் இருக்க பிதா வரைக்கும் போகுது. பரலோகத்தில் இருக்கிற பிதா வரைக்கும். இங்கே இருக்கிற உங்களிடத்திலும் பிதாவாகிய தேவன் உங்களோடும் பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணுமே ஒரு விஷயத்தை. அப்போ நம்ம இப்படி பேசி முடித்த உடனே ஆண்டவர் அவன்கிட்ட பெருமையாக பேசுகிறார். எப்பா, சாதாரண விஷயம் இல்லை. நமக்கு எப்போதுமே இந்த கொஞ்சம் ஒரு 10 பேர் பெருமையாக பேசிட்டாங்கன்னா கைகாலெலாம் என்ன செய்யாது, புரியாது. உடனே பாருங்க, இவன்கிட்ட சொல்லிட்டு அடுத்த ஆண்டவர் நிறுத்தலை. உடனே சொல்றாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை. ஒரு சின்ன வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டுக்கு அவன் மேலே ஒரு பெரிய திட்டத்தையே சொல்லுறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். என்னங்க இவ்வளவு வேகமா உயர்த்துறாரு? என்னன்னு கேட்டா அவன் கொடுத்த பதில், பேதுரு கொடுத்த பதில். சொல்றாரு, பரலோகத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லிட்டு, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறது வந்த உடனே அங்கே கொடுத்த பதில் என்ன அப்படின்னு கேட்டா, அவனை குறித்து மேன்மையாய் பேசினார், அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார், அவனை முக்கியத்துவப்படுத்தினார். அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் பரலோகத்தின் திறவுகளையே உன்கிட்ட தருகிறேன்னு சொல்ற அளவுக்கு அவனோடு பேசினார். அதே பேதுரு தான். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு சொன்னார், தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். இப்போ இயேசு என்ன பண்ணாரு? ஓகே, இவங்கெல்லாம் கொஞ்சம் புரிதலோடு இருக்காங்க போல, கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. ஏன்னா என்னைய பற்றி யாருன்னு கேட்டால் உடனே என்னன்னு சொல்கிறாங்க, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்கிறாங்களே, அப்போ இவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னு விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேசுகிறார் பாருங்க, 21ஆம் வசனம் பாருங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். ஆள் யாரு தான்? எல்லாரும் அதே ஆள் தான். பேதுரு, அதே பேதுரு தான். ஃபர்ஸ்ட் பேதுருட்ட சொன்னது என்ன? ஃபர்ஸ்ட் பேதுருட்ட என்ன சொன்னாரு? உனக்கு சாதாரணமான வெளிப்பாடு இல்லப்பா, உன் வெளிப்பாடே பிரம்மாண்டம், நீ வெளிப்படுத்துற விதமே வித்தியாசம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே பேதுரு தான் இப்போ ஒன்று பேசுறான் பாருங்க. என்ன சொல்றாராம் பாருங்க. இயேசு இதை அறிந்து, இப்போ நீங்க ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல போய் ஒரு கம்பெனிலையோ ஏதோ ஒரு வேலை விஷயமா போறீங்க, ஒருத்தர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு நபர்கிட்ட. அப்போ அவரு அந்த ஓனர் அல்லது பாஸ் அல்லது அந்த நபருக்கு ஏற்ற பதில் சொல்லிட்டா உடனே அவரை ஸ்பெஷல் கேட்டகரியில் எடுத்து, ஏன்னா இவருக்கு கொஞ்சம் என்ன தெரியுது, இவருக்கு கொஞ்சம் விஷயம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்துக்குவாங்க. இப்போ ஸ்பெஷலாக எடுத்தாச்சு, முக்கியத்துவம் கொடுத்தாச்சு, முன்னிலைப்படுத்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ முன்னிலைப்படுத்தி எல்லாம் செஞ்ச பிறகு இப்போ இயேசு என்ன சொல்லுகிறார், சரி இப்போ நான் வேற சில விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்த உடனே தான் அப்பொழுது பேதுரு 22ஆம் வசனம் பாருங்க, அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை யாரங்க நம்ம யாருன்னு சொல்லிக்கிட்டு வரேன். நம்ம சில நேரம் கொஞ்சம் இடம் கொடுத்தா கொஞ்சம் என்ன பண்ணி விடுவோம், கொஞ்சம் ஓவராக பண்ணிவிடுவோம். அப்போ என்ன பேசணுமோ அப்போ பேசணும், நல்லா செய்யும் போது என்ன பேசணுமோ அதை பேசணும். கவனிக்கிறீங்களா? ஆமாம், இதே பேதுருட்ட தான் சொன்னார், எப்பா உன் கையில் என்னத்தை தரப்போகிறேன், பரலோகத்தினுடைய திறவுகோலையே உன் கையில் தரேன், அந்த அளவுக்கு நீ சூப்பர் அப்படின்னு பேசின அதே பேதுரு
இப்போ என்ன பேசுகிறாரு இயேசு? சரி, கொஞ்சம் புரிஞ்சிட்டாங்க போல தெரியுது, நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் புரிதலோடு இருக்கிறனால இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமாக என்ன செஞ்சு பார்ப்போம், பேசி பார்ப்போம். சபையிலையும் சில நேரம் அப்படி ஆயிடுது. அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்னா இயேசு ஸ்டைல்லே தான் பாஸ்டரும் செய்யணும். செய்வேன். ஆமென். ஆமா, யாரா இருந்தாலும் சரி. அப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. அப்போ ஒரு முன்னிலைப்படுத்தி சீஷர்களை எல்லாம் நல்லபடியா செய்யும் போது பரலோகத்தினுடைய திறவுகளையே கையில கொடுத்து எல்லா பொறுப்பையும் கொடுத்தாச்சு. பாதாளத்தின் வாசல் இதை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. எல்லாத்தையும் கொடுத்த உடனே இப்ப யாருக்கே போய் கடிந்து கொள்ளுதல் நடக்கு. ஆமா, அப்ப எப்படி விட முடியும்? அப்போ உடனே என்ன பண்ணி தான் ஆகணும். அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க. அவன் என்ன சொல்றான், ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதேன்னு சொல்லிட்டு இது உமக்கு என்ன செய்வதில்லை, சம்பவிப்பதில்லை என்று அவரை சொல்லியிருந்தா பரவாயில்ல. என்ன செய்தானா, இந்த கடிந்து கொள்ளுதல் எங்கேருந்து வந்துச்சுன்னா கொடுத்த இடம் இம்பார்ட்டன்ட். கொடுத்த உடனே இப்போ என்ன வருதுங்க, கடிந்து கொள்ளுதல் வருது. இப்போ உடனே இயேசு என்ன சொல்லுகிறார், எப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் உன்னைய நான் என்னன்னு சொன்னேன், மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தலை, யார் வெளிப்படுத்திட்டா, பிதாவே வெளிப்படுத்திட்டார்னு சொன்னேன். ஆனால் நிமிஷத்தில் நீ யாருக்கு இடம் கொடுத்துட்ட? சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற, கர்த்தருக்குள் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன விஷயம் மாறுச்சுன்னா அவரும் சும்மா இருக்க மாட்டார். அவர் நமக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார், ஜெயத்தை தருவார், அவர் வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார். நீங்கள் யாருக்கு இடம் கொடுத்து செயல்படுறீங்க? கொஞ்ச நேரத்தில் கேரக்டர் மாறிடுச்சு, கொஞ்ச நேரத்தில் தொனி மாறிடுச்சு, பேச்சு விதம் மாறிடுச்சு. இப்போ ஆண்டவர் உடனே என்ன சொன்னார்னா, அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, இது வேற வேற இடத்துல இல்லை, கண்டினியூ டாக், ஒரே இடத்துல தான் உட்காந்துருக்காங்க, அடுத்தடுத்த நிகழ்வு மாதிரி நடக்குது. இயேசு பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ. என்னங்க இப்பதான் பிதா வெளிப்படுத்தினார்னு சொன்னாரு, அதுக்குள்ள அவனை பார்த்து என்னன்னு சொல்லிட்டாரு, பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு எப்படி இருக்க? இப்பதான் பரலோகத்தின் திறவுகளை யார் கையில் கொடுத்தாரு? பேதுரு கையில் தான் கொடுத்தாரு. இப்போ திடீர்னு என்னன்னு சொல்றாரு, நீ எப்படி இருக்க? இடரலாய் இருக்கிறாய், நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தான் சொன்னாரு மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தலைன்னு சொன்னாரு. ஆனா இப்போ என்னன்னு சொல்றாரு, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். எப்போதுமே கவனமாய் இருக்கவில்லை என்றால் சாத்தானுடைய தந்திரம் நம்மை லகுவாக வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவர் வாயிலேயே நம்மளை என்னன்னு மாட்டி விட்டுரும், அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ற அளவுக்கு மாட்டி விட்டுரும். இப்போ எது கவனமா இருக்கணும்? நம்மளுடைய எண்ணமும் யோசனையும் நம்முடைய செய்கையும் நம்முடைய பேச்சும் நடவடிக்கையும் கவனமா இல்லைன்னா வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனே நம்மளை பார்த்து என்னன்னு சொல்லிடுறாரு, அப்பாலே போ சாத்தானே. இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறோம்? என் தேவன் வெற்றி சிறக்க பண்ண விரும்புகிறார். அவர் உங்களிடத்தில் கேட்கிறார், உங்களிடத்தில் பேசுகிறார், உங்களோடு இடைப்படுகிறார். ஒரு நேரம் நீங்க என்னன்னு சொல்றீங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொல்றீங்க. இன்னொரு நேரம் அதே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுடைய மகிமை வெளிப்பட விடாமல், திட்டம் வெளிப்பட விடாமல் தடுக்கிறவர்களாகவும் இருக்கிறீங்க. தடுக்கிற இடம் வந்த உடனே அவர் சொல்லுகிறார், நீ எப்படி இருக்க? இடரலாக இருக்கிறாய். அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும், ஒரு நபர் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற இடத்துக்கு வந்த உடனே எப்போதும் மகிமையே படுத்திக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்துருவார்னு நினச்சிடக்கூடாது. சில நேரம் அதே ஆள் என்னவாகவும் மாறிடுவாங்க, இடரல் பண்ணுறவங்களாகவும் மாறிடுவாங்க. அப்போ கர்த்தர் யாதை நிதானித்து பார்க்கிறார். இப்போ இந்த பேதுருவை தொடர்ந்து நாம் கவனிக்கும் போது அங்கே ஆண்டவரிடத்தில் பேசுகிற விதம், பேசின விதம் எல்லாவற்றையும் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அடுத்தடுத்து காரியத்திலே அவன் சொல்ல வருகிற விஷயம் என்ன, அவன் சொன்ன விதம் என்ன. திடீரென்று அவனை பார்த்து நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே என்றால் தன் சுயநலத்திற்காக என்னன்னு சொல்றாரு, அப்படி ஒரு ஆளை எனக்கு தெரியவே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக இயேசுவை யாருன்னே தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு தன்னுடைய சிந்தை மாறிவிட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த பேதுருவை இப்போ வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் தான் வாக்கு பண்ணினதே, அவன் மீது சபையை கட்டுவேன் என்று சொன்னதே, பரலோகத்தினுடைய திறவுகளை கொடுப்பேன் என்று சொன்னதே.
அப்போ அவர் என்ன செய்கிறார் பாருங்க, இப்போ இவனை இப்படிப்பட்ட இந்த இடரல் உண்டாக்கின கர்த்தருடைய அந்த சிலுவை பாடுக்கு செல்ல விடாதபடி இடரல் உண்டாக்கின இதே பேதுருவை இப்பொழுது அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எருசலேமுக்கு கூட்டிட்டு போய் அங்கே பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்புவதற்கு உதவி செய்கிறார். அவனை இப்ப கூட்டிட்டு போய் பரிசுத்த ஆவியினால் அவன் நிரம்பும்படி செய்கிறார். இப்போ இதே பேதுரு இப்ப என்ன ஆயிட்டாரு? பரிசுத்த ஆவியினால் நிரம்பி விட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை செயல்பட ஆரம்பித்த உடனே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இதே பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் சொன்ன மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. ஒரே நபர் தான் முதல்ல ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன்னு சொன்னாரு. அப்புறம் இயேசுவுக்கே இடரலை உண்டாக்குற மாதிரி பண்ணாரு. அப்போ அந்த நேரத்தில் ரிப்ளை இயேசு எப்படி கொடுத்தார்? அப்பால இப்போ பின்னாக போ சாத்தானேன்னு சொன்னார். ஏன்னா இப்போ நீ பேசுகிற விதமும் நடந்துக்கிற விதமும் யாருக்கு உதவியாக இருக்கு? சாத்தானுக்கு உதவியாக இருக்கு. நீ அதை மாற்றிக்கிட்டேன்னா திரும்ப யாருக்கு உதவியாக வந்துடலாம்? எனக்கு உதவியாக வந்துடலாம் என்று சொல்லி இப்பொழுது ஆவியானவர் அவனுக்குள்ளே வந்த பொழுது அதே பேதுரு மூலமாக கர்த்தர் அற்புத அடையாளங்களை செய்தார். ஹல்லேலூயா. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்களும் நானும் அப்படித்தான் சில நேரத்தில் தேவனுக்கு உகந்தவர்களாக இருக்கிறோம். சில நேரத்தில் அதே தேவ மகிமையை, தேவனுக்கு உகந்ததை, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்கு இடரல் உண்டாக்குற மாதிரியும் நம்மளே மாறுறோம். அப்படி மாறி இருக்கும்போது கவனமாக மனம் கசந்து அழுதால், இந்த பேதுருவிடத்தில் ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ என்னை 3 முறை என்ன செய்வ? மறுதலிப்ப. அந்த சேவல் கூவின பொழுது இவன் உடனே மனம் கசந்து அழுது தன் நிலையை உணர்ந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துக்கு, கர்த்தர் நாம மகிமைப்படுவதற்கு இடரல் உண்டாக்குற மாதிரி இருக்கிறோமா? இல்லை, கர்த்தர் விரும்புகிறபடி. ஹல்லேலூயா. அவர் எடுத்த உடனே அவனிடத்தில் சொன்னது, நான் பரலோகத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது போல இருக்கிறோமா? இந்த இடத்துல தான் நாம் தேவனால் வெற்றி சிறக்க பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஒரு உதாரணம் பேதுருவை சொன்னேன். பேதுரு மாதிரி நிறைய பேரை சொல்லிக்கிட்டே வரலாம். யோபு தன் வாழ்க்கையில் கடைசி வரை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு உகந்தவனாய் இருந்தபடினாலே 2 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவரிடத்தில் அப்போ நம்ம ஜெயம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? எதிலெல்லாம் நமக்கு ஒரு ஜெயம் எடுக்கிற அனுபவம் வேண்டும்? வேகமாக ஒரு 6-7 விஷயங்களை நான் சொல்லும்போது உங்களுக்கு அது புரிந்து கொள்ளும். ஆனால் அப்படி ஜெயம் பெறுவோம் என்றால் நமக்கு ஒரு ரிவார்டு, ஒரு பரிசு கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பரிசுகள் என்ன? ஆவிக்குரிய பரிசாக வைத்திருக்கிறதையும் அறிந்து கொள்வோம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்ம முதல்ல எதிலிருந்து நமக்கு ஒரு ஜெயம் வேண்டும்? இது யார் பிரயாசப்படணும் நான் சொல்கிற விஷயத்தில் அப்படின்னா நீங்களும் நானும் தான். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர் என் ஆண்டவர் இயேசு. ஆனால் அதுக்கு உடந்தையா போக வேண்டியது யாரு? நம்ம ஒத்து போனாதாங்க அவர் வெற்றி சிறக்க பண்ண முடியும். அதுக்கு தான் பேதுருவை உதாரணம் சொன்னேன். ஏன்னா அதே பேதுரு தான் பரலோகத்தின் திறவுகளை வாங்குற அளவுக்கு போனவர் தான். திடீர்னு அதே பேதுருவை பார்த்து, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிற அளவுக்கு வந்தது என்றால், அதே பேதுருதான் இயேசு யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொல்ற இடத்துக்கு போனான் என்றால், அதே பேதுருதான் என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்போ கர்த்தர் எதை கவனிக்கிறார்? நான் என்ன முயற்சிக்கிறேன் என்பதை பொறுத்துதான் எனக்குள்ள வெற்றியை வைக்கிறார். கர்த்தர் வைத்திருக்கிற வெற்றி யார் கையில் இருக்கு? இயேசு கையில் இருக்கா? நம்ம கையில் இருக்கா? நம்ம கையில் தான் இருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தர்ற வெற்றி என் கையில் தான் இருக்கு. தைரியமாக தான் சொல்லுங்களேன். கர்த்தர் எனக்கு தர்ற வெற்றி என் கையில் தான் இருக்கு. ஒரு நபர் காரை எடுத்து கார் ஓட்ட ஆரம்பிச்சா அவர் உயிர் காரில் இருக்கா, ஓட்டுறவர் கையில் இருக்கா? கார் சேஃப்டியானது, மழை பெஞ்சா ஒன்றும் செய்யாது, வெயில் அடித்தா ஒன்றும் செய்யாது, எதுவுமே பிரச்சனை இருக்காது காரில். ஆனால் அதே காரில் உயிரோடு இருக்கணும்னா யார் பொறுப்பு? யார் பொறுப்புங்க? ஓட்டுறவர் பொறுப்பு.
சில நேரத்தில் நான் என் நண்பர்களோடு காரில் எங்கேயாவது போனேன்னா அவங்கள்ட்ட மெதுவாக என்ன தெரியுமா கேட்பேன், கவலை இல்லைன்னா நான் வேணா ஓட்டுறேனே அப்படின்னுவேன். ஏன்னா அவங்க ஓட்டும் போது நமக்கு உள்ள என்ன செய்யும், பயமாக இருக்கும். அதனால நான் சொல்லுவேன், நான் வேணா ஓட்டட்டா. அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, ஓட்டுறதுக்கு ஒரு ஆள் சிக்கிட்டான் போல அப்படின்னு நினச்சிட்டு கொடுத்துருவாங்க. ரெண்டு விஷயம் பாருங்க, ஒன்று கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்கும், இன்னொன்று பாருங்க இருக்கிறதுலே பெஸ்ட் சீட் அதுதான், இருக்கிறதுலே சூப்பர் சீட் எதுதான். ஆமாம், எந்த இடைஞ்சலும் இருக்காது, நெருக்கி மாட்டாங்க, யாரும் குத்த மாட்டாங்க, இடைஞ்சல் இருக்காது, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம், பின்னால் சாட்சி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த சீட்டு தான் பெஸ்ட்டு சீட்டு. அதனால காரில் ஏறினோடனே நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்பேன், இப்போ நான் வேணா ஓட்டவா அப்படின்னு. அவங்க ரொம்ப நம்ம கையெல்லாம் வலிக்குதியா, காலெல்லாம் வலிக்குதியா, ஓட்டியா. அப்போ நான் எதுக்கு கேட்டேன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒருவேளை வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்குவாங்க, ஐயோ இதுதான் உன் ஐடியாவா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, யார் கையில் தான் இருக்குது, ஓட்டுறவங்க கையில் இருக்குது. அதே போல தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருக்கிற கிறிஸ்தவ வாழ்வில் இருக்கிற நம்ம கையில் தான் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற வெற்றி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு முறை அவர் என்னை சந்தித்தார், ரட்சித்தார், மீட்டார். அதுக்கு பிறகு அதிலே நிலைத்திருக்கிறதற்கு எல்லா விதத்திலும் செயல்பட வேண்டியது யாரு தாங்க, நம்ம தான். வேகமாக வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. வாசிங்கள் ஒருவர். ரோமர் 6:14. பாவம் உங்களை என்ன செய்யாது, மேற்கொள்ள மாட்டாது. ஏன்னா நீங்க எப்படி இருக்கீங்களா, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் எப்படி கீழ்ப்பட்டிருக்கீங்க, கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கீங்க. இப்போ முதல்ல நான் ஜெயம் பெற வேண்டியது எதில் இருந்துன்னா, பாவத்தில் இருந்து. நான் எதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தேவை. ஏனென்றால் நான் பாவத்தின் நிமித்தமாய் தேவனுக்கும் எனக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிற்று. அப்போ முதல்ல நான் ஜெயம் பெற வேண்டியது எதில் இருந்துன்னா, பாவத்தில் இருந்து. அப்போ பாவத்திலிருந்து எனக்கு ஜெயம் உண்டாகுமா என்றால், நான் கிருபையினால் இருக்கிறபடினால், நான் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவனாயிராமல் இப்போ எப்படி இருக்கிறேன், கிருபைக்கு உட்பட்டிருக்கிறேன். அதிலே 11ஆம் வசனம் பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். எல்லாரும் அந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க சத்தமா. எண்ணிக்கொள்ளுங்கள்னா யார் செய்யணும், உங்க எண்ணத்தில் இருக்கணும். என்ன எண்ணம் இருக்கணும், என் பாவத்தை என் இயேசு என்ன செய்துட்டாரு, மன்னித்து விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, அந்த எண்ணத்தோட சொல்லுங்க, என் பாவத்தை என் இயேசு மன்னித்து விட்டார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே ஜெயம் எப்பொழுது வரும், முதல்ல என் பாவத்தை என் இயேசு மன்னித்து விட்டார் என்ற எண்ணம் எனக்குள்ளே வர வேண்டும். ஆகையினாலதான் தாவீது தன் அனுபவத்திலே சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஹல்லேலூயா. 119ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி இந்த வாக்கு, இந்த வசனம் இதெல்லாம் எங்க இருக்குதான், ஏன் இருதயத்தில் வைத்து வைத்திருக்கிறேன். ஏன் நீங்க பைபிள் வாசிங்க, எப்போதும் வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க, ஏன் உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன, அது உங்களை பாவம் செய்யாமல். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஏன் தினமும் வேத வாசிக்கணும், ஏன் வசனங்களை தியானிக்கணும், காரணம் அது உங்களை பாவம் செய்யாமல் என்ன செய்யுமா, அது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு இந்த வசனங்கள் எனக்கு உதவி செய்யும். அப்ப நான் பாவத்தில் இருந்து எனக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்ப முதல்ல பாவத்திலிருந்து ஜெயம் வேணும்னா நான் பாவத்தை அறிக்கை செய்கிறவனாக இருக்க வேண்டும். எல்லா நாளும் பாவமே இல்லாத ஆள் மாதிரி பேசக்கூடாது. அனுதினமும் நாம் ரட்சிக்கப்படத்தக்க அளவுக்கு. ஏனென்றால் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ முதல்ல நான் பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கொண்டு வருவதற்கு நான் என் எண்ணத்திலே என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார், நான் அவரிடத்தில் அதை அறிக்கை செய்தால் அவர் எனக்கு விடுதலை தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட முதல்ல நான் பாவத்திலிருந்து ஒரு ஜெயத்தை பெற வேண்டும். இரண்டாவதாக 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. 1 யோவான் 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இரண்டாவதாக உலகத்தின் மீது நமக்கு ஒரு ஜெயம் இருக்கணும். உலகத்தில் என்ன ஜெயம், உலகம் நம்மை அது பக்கமாக என்ன பண்ணிக்கொண்டே இருக்குது, இழுத்து கொண்டே இருக்குது. நம்ம ஊர் பரவாயில்ல, தமிழ்நாடு பரவாயில்ல, இன்னும் வேற மாநிலங்கள் வேற கண்ட்ரீஸ்லாம்
வேற நாடுகளுக்கு போனீங்கன்னா அங்க முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், உலகத்திலே மனிதனுக்கு சொல்லப்படுகிற காரியம், கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை, இதில் என்னெல்லாம் செஞ்சு வாழ முடியுமோ, சந்தோஷமா இருக்க முடியுமோ, அனுபவிக்க முடியுமோ, அது எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். ஆகையினால தான் இந்த எல்ஜிபிடிக்யூன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வானவில் பார்க்க அழகா இருக்கு, ஆனால் அந்த கலரை கொண்டு எங்கே வச்சுட்டான், அதில் வச்சுட்டான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா, நீ எப்படி உனக்கு தோணுதோ அப்படி நீ என்ன பண்ணிக்கோ, இருந்துக்கோ. திடீர்னு பெண்ணா இருக்கணும்னு தோணுதா, பெண் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோ, பெண்ணு மாதிரியே என்ன பண்ணிக்கோ, இருந்துக்கோ. திடீர்னு ஆணா இருக்கணும்னு தோணுதா, ஆண் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ, முடி வெட்டிக்கோ, அப்படி இருந்துக்கோ. ஆனால் வேதம் அப்படியா சொல்லுது? ஒரு விஷயத்தை புரியுங்க, இதை நாம் ஜெயிக்க வேண்டும். இதை ஜெயிப்பதற்கு நம்ம தான் பிளான் பண்ணணும், நாம தான் அந்த விசுவாசத்திலே வர வேண்டும். ஆகையினால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யோவான் 16:33 சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் இயேசு உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆகையினாலே நானும் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும். அதை ஜெயிக்கிறதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 2 காரியங்கள். மத்தேயு 26:41 சொல்லுகிறது, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, உத்தமன் என்று விளங்கின பின்பு நீங்கள் ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. அப்ப நான் முதலாவதாக பாவத்தில் இருந்து எனக்கு ஒரு ஜெயம் வர நான் பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவதாக இந்த உலகத்தில் இருந்து ஜெயம் பெறுவதற்கு நான் பிரயாசப்பட வேண்டும். மூன்றாவதாக யாக்கோபு 4:7 சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. மூன்றாவதாக பிசாசின் மீது ஜெயம் எடுக்க வேண்டும். பிசாசன் நீங்களும் நானும் என்ன செய்யணுங்க, ஜெயிக்கணும். அவனை கண்டு பயப்படக்கூடாது. 2 விதம் தான் சொல்லியிருக்கிறது. ஒன்று எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லியிருக்குது, இன்னொன்று அவனுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். யாராவது அப்படி சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் தான் அதை புரிந்து பதில் சொல்லணும். யாராவது உங்கள் வீட்டுக்கு விரோதமாக செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என் இயேசு அதை விடுவித்து விடுவார், அப்படி சொல்லணும் பதில். நம்ம பதில் எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ என்ன பரிகாரம் செய்யணுங்க, அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அதுவும் 4 அந்நிய பாஷை பேசி கண்ணை மூடி உங்கள் வீட்டுக்கு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே நம்பிடுவாங்க எல்லாரும். இவங்க ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, இயேசு அவங்களுடைய தேவன், அவர் தான் எல்லாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு அந்நிய பாஷை வார்த்தையை சொல்லி கண்ணை மூடி உங்கள் வீட்டுக்கு விரோதமாய் பிசாசின் கிரியை இருக்குன்னு சொல்லிட்டா போதும், உடனே நம்பிடுவாங்க. அப்படி சொன்ன உடனே பதிலுக்கு அவங்கள்ட்ட சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு விடுதலை உண்டாகும், ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாது, நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு அவங்களுக்கு பதில் ஒரு 10 பேர் சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லிட்டு திரியிறது அவங்களும் நிப்பாட்டிடுவாங்க. சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருந்தால் பிசாசின் கிரியை உங்களை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் இயேசு பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க உதவி செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க? அறிக்கை எடுங்க. என் இயேசு பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவர் நமக்கு உதவி செய்வார். அங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். நீங்கள் சொல்லிடுவீங்க, பாஸ்டர் அது வரும்போது தானே தெரியுது, அது கிரியை செய்யும் போது தானே தெரியுது. அது கிரியை செய்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதனால் தான் உங்களுக்கு என்ன வருது? பயம் வருகிறது. ஆகையினால தான் எபேசியர் 6:11 17 வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். 6 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 6 காரியத்தை நீங்கள் அணிந்து கொண்டு நீங்கள் பலப்பட்டு இருப்பீர்கள் என்றால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்படி நீங்கள் இருக்கும்போது பிசாசின் மீது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இரட்சணியம் என்னும் தலைக்கவசம், வேத வசனம் என்னும் ஆவிக்குரிய அட்டை. இது அவ்வளோ அங்கே இருக்கு. இது அவ்வளத்தையும் நான் அணிந்து கொண்டு இருப்பேன் என்றால் பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது. நான் பிசாசின் கிரியைகளை ஜெயிப்பேன். அல்லேலூயா. பிசாசு என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. சில வேளையில் அந்த கிரியைகள் இருப்பதாக உணரப்படலாம், ஆனால் அதை மேற்கொள்வதற்கு, நாம் ஜெயம் பெறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு இடத்துக்கு ஜெபிக்க சென்ற பொழுது பிசாசினுடைய கிரியை இருந்த ஒரு சகோதரி சத்தம் கொடுத்து ரொம்ப சத்தமாக பேசிக்கிட்டு என்கிட்ட பேசுது. என்ன தெரியுமா சொல்லுச்சு? தெளிவாக சொல்லுது, நீ வந்துட்ட, நீங்க வந்துட்ட,
இப்போ நான் என்ன செய்யன்னு தெரில, ஆனால் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு சொல்லி. யாருக்கு கதை சொல்லுது? பிசாசு எனக்கு கதை சொல்லுது. உடனே நான் உடனே என்ன கதை சொல்ல போகிறேன் அப்படின்னு அது சொல்லுச்சு, நீ வந்ததெல்லாம் சரிதான், ஆனால் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, உன் ஆளுக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை. யார? இயேசுவை. என்னன்னா இந்த குடும்பம் ஒரு நாளும் உன் பின்னால் என்ன செய்யாது, வராது. எனக்கே ஆச்சரியமாகி போச்சுங்க, என்ன இவ்வளோ போல்டாக சொல்லுது. அப்போ நான் ஜெபம் பண்ண போன அந்த வீட்டில் கேட்டேன், நீங்கள் இயேசுவை பின்பற்றுவீங்களா, இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களா, இயேசுதான் தெய்வம்னு நம்புவீங்களா அப்படின்னு. உடனே அவங்க சொன்ன பதில் பாருங்க, அது எப்படி நான் என் குலசாமியெல்லாம் விட்டுட்டு வர்றது. ஐயோ அந்த பிசாசு சிரிச்சுது பாருங்க, கெக்க போக்க. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ அன்னைக்கு தான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம போய் பாட்டுக்கு பிசாசை துரத்திட்டு வந்துடுறான், ஆனால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அன்னைக்கு முடிவு எடுத்தேன், துரத்துனா ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்லைன்னா அவன் பிசாசோட இருந்தா இருந்துட்டு போறான். புரியுதா இல்லையா? அன்னைக்கு முடிவு எடுத்தது தான், இயேசு ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றதா இருந்தால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தரேன், இல்லைன்னா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணி என்னத்துக்கு. அப்போ உடனே சொன்னேன், சார் ரைட்டு விடு, இப்போ நான் வந்துட்டேன், நீ இன்னையோட இந்த குடும்பத்தை என்ன செய்யக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அப்போ அது சொன்ன பதில் என்ன தெரியுமா, நீ வந்துட்ட, உன் ஆள் பேரை சொல்லிட்ட, நான் அமைதியாக போயிடுறேன், ஆனால் உனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இது என் மைண்டில் ரொம்ப வேலை செய்ய ஆரம்பிச்சதுங்க. அதுக்கு பிறகு எங்கே பிசாசு துரத்த போனாலும் எடுத்த உடனே ஜெபம்லாம் கிடையாது, உட்கார வச்சு சுவிசேஷம் அறிவிக்க, இயேசுவை பற்றி சொல்றது. இயேசு ரட்சகர், அவர் இருக்கிற இடத்துல பிசாசு என்ன செய்யாது, இருக்காது அப்படின்னு சுவிசேஷம் அறிவிக்காம டெலிவரன்ஸ் பண்றதே இல்லை. நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அவன் மீது ஜெயம் இயேசு ஒருவராலே முடியும். அல்லேலூயா. அந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நான்காவதாக, மாம்சத்தின் கிரியைகளின் மீது எனக்கு ஜெயம் வேண்டும். எதுலங்க? மாம்சத்தின் கிரியை. ஏன்னா அந்த மாம்சம் இருக்கு பாருங்க, அது ஆசைப்பட்டே தான் நிறைய விஷயத்தை கெடுத்து விட்டுரு. இது ஆசைக்கு அடிபணிகிற எல்லாரும் ஆண்டவர் கூட நல்லா என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. ஏன்னா இந்த சரீரத்தினுடைய மாம்ச இச்சைகள் இதெல்லாம் நம்மளுக்கு உண்டாக்குனது யாரு? இதை உண்டாக்குனவரும் அவர் தான். அவர் உண்டாக்கிட்டு என்ன சொல்றாரு, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நமக்கு இந்த உணர்ச்சிகள் உணர்வுகள் எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான். ஆனால் அவர் சொல்கிறாரு கண்ட்ரோல் யுவர் செல். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா, உன்னை நீ சரியாக கண்ட்ரோல் பண்ண பழகிட்டனா உன்னால் இந்த உலகத்தில் எதையும் ஜெயிக்க முடியும். ராமேன் சொல்லுங்களேன். ஆமாம், சிம்பிளாக ஒரு சின்ன டீல் சொல்கிறேன் பாருங்க. காலையில் எந்திரிச்சாச்சு, கொஞ்சம் அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த உடம்பு சொல்லுது, பேசாமல் படுத்து இன்னைக்கு லீவை போட்டு என்ன பண்ணு, தூங்கு. உடனே நம்ம ஆள் கீழ்படிஞ்சிடறாங்க. காலேஜுக்கு லீவு, வேலைக்கு லீவு, எல்லாத்துக்கும் லீவு. என்னன்னு கேட்டால் என்ன சொல்லிருச்சு, தூங்க சொல்லிருச்சு. அதே தூங்க சொன்ன உடம்ப அதெல்லாம் தூங்க முடியாது, போயே ஆகணும், செஞ்சே ஆகணும் சொல்லி ஒரு 10 நிமிஷம் அதை நீங்கள் கொஞ்சம் மிரட்டி பாருங்க, அந்த தூக்கம் உங்களை விட்டு ஓடி போயிடும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கீங்க? ஆமாம், கை காட்டுற எனக்கும் சேர்த்து தான், நானும் தான். ஆமாம், சில நேரம் அப்படியே டபக்குன்னு சாஞ்சிச்சுன்னா தூங்கிடுது. அப்புறம் எழும்புனா மத்தியானம் சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு தான் எழும்புற மாதிரி இருக்குது. அப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டி இருக்குது. இதுக்கு மேலே நீ இடைஞ்சல் பண்ணாத, தூங்கலாம் கூடாது, மரியாதையாக எந்திரிச்சு வேலையை பாரு. அப்படி நீங்கள் உங்களுக்கு நீங்களே சொல்கிற மாதிரி அதை ஜெயிக்க வேண்டி இப்படி ஒவ்வொரு விஷயமா வச்சுக்கோங்க. வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். அந்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நான் என்ன செய்யணுமா, அழிக்க வேண்டும். அப்ப எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிற என் தேவன், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்றால் இந்த ஜெயத்தை செய்வதற்கு எனக்கு அவர் பலன் தருகிறார். நான் ஜெயித்து காட்ட வேண்டும். நான்காவதாக, மாம்சத்தின் மீது எனக்கு ஜெயம். கலாத்தியர் 5:16 சொல்லுகிறது, ஆவிக்கேற்றபடி நடவுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்ப எப்பொழுது நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஆவிக்கேற்றபடி நான் நடக்க ஆரம்பிப்பேன் என்றால் மாம்சத்தின் இச்சைகளை நான் நிறைவேற்றாமல் இருப்பேன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே 24ஆம் வசனம் பாருங்க, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில், எத்தனை பேர் அரைஞ்சிருக்கீங்க? சிலுவையில் அரைஞ்சிட்டீங்களா? உங்களுடைய மாம்ச இச்சைகளையும் உங்களுடைய ஆசைகளையும் எங்க அரைஞ்சிட்டீங்களா? சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். அப்போ ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறதுக்கு முன்னால எல்லாம் கவனிக்கிறார் பாருங்க. என் மாம்சத்தின் இச்சை என்ன செய்கிறது, என் மாம்சத்தின் ஆசை என்ன செய்கிறது,
அதை நான் சிலுவையிலே அறைந்திருக்கிறேனா? வெற்றி சிறக்க பண்ணுகிற என் தேவன் அதை செய்ய அவர் எனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை படிங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரோமர் 13:14 பாருங்க. இதுல இருந்து ஜெயம் பெறதுக்கு ஒரு ஆலோசனை போல இந்த வசனம் என்னவாம் பாருங்க. துரிச்சைகளுக்கு இடமாகும்படி யார்கிட்ட யோசனை பண்ணாதீங்க. 14ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை, இது என்ன அர்த்தம் என்றால், துரிச்சைகளுக்கு இடம் கூடாமல் உங்களுடைய மாம்சத்தின் யோசனைக்கு அல்லது அதுகிட்ட போய் யோசனை என்ன செய்யாதீங்க, கேட்காதீங்க. ஆவிக்குரிய ஜீவத்துக்கும் சரி, நல்வழிக்கும் சரி, எல்லா நேரமும் எதிர்ட்ட யோசனை கேட்கக்கூடாதான். மாம்சத்திட்ட நீங்க கேள்வி கேட்டு ஆலோசனை கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாளும் கிறிஸ்துவோடு நெருங்கத்தக்க உங்களுக்கு உதவி செய்யாது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். அப்ப நான் அதிலே ஜெயம் பெற வேண்டும். 5வதாக, எனக்கு வருகிற சோதனைகள் உபத்திரவங்களில் இருந்து எனக்கு ஜெயம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் பாருங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப ஆண்டவர் எனக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். இந்த 5 விதமான காரியத்திலே நான் ஜெயம் பெற வேண்டும். ஒன்று, முதலாவதாக பாவத்தின் மீது ஜெயம். இரண்டாவதாக உலகத்தின் மீது ஜெயம். மூன்றாவதாக பிசாசின் தந்திரங்களின் மீது ஜெயம். நான்காவதாக என்னுடைய மாம்ச இச்சைகளின் மீது அல்லது மாம்சத்தின் கிரியைகளின் மீது ஜெயம். 5வதாக சோதனைகள், எனக்கு வருகிற சோதனைகள் உபத்திரவங்களிலே எனக்கு ஜெயம். இதை நான் செய்யும் போது, இதை நான் செயல்படுத்தும் போது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? வேகமாக வாசியுங்கள். எபேசு சபைக்கு கர்த்தர் சொன்ன அதே காரியம்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? நான் யாருக்கு ஜெயம் கொடுத்தனோ அப்படி சொல்லல ஆண்டவர். அவர் எப்படி சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? யார் ஒருவர் தன்னை வெற்றி சிறக்க பண்ணும்படி தான் வெற்றி அடைய வேண்டிய விஷயத்தில், இப்ப நான் ஒரு 5 விஷயம் சொன்னேன் பாருங்க. இந்த 5 விஷயத்துல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருந்தது? இந்த ஜீவ விருட்சத்தின் கனி எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. இந்த ஏதேன் தோட்டத்திலே ஆதாமுக்கு அந்த கனி விலக்கப்பட்டது. அது அவன் பறித்து விடாதபடி சுடரொளி பட்டயம் வைத்து அன்றைக்கு அது தடுக்கப்பட்டது. இன்றைக்கு அதன் மீது எனக்கு என்ன கிடைக்குது? அதிகாரம் கிடைக்கிறது. அதை வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தை பாருங்க. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 22:14 பாருங்க. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு வாசல் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். அப்போ ஒரு நாள் இழக்கப்பட்ட அந்த ஜீவ விருட்சத்தின் கனி அவனுக்கு ஏன் இழக்கப்பட்டது? அவன் தோற்று போனான். ஆதாம் என்ன செய்துட்டாருங்க? தோற்று போனார். அவர் அங்கே ஜெயிக்கவில்லை. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே அவனை ஜெயிக்கும்படி வைத்தார். நீ இந்த இடத்தை பண்படுத்தவும், இதை பாதுகாத்து இந்த இடத்திலே நீ ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி மிருகங்களையும் அங்கிருந்த எல்லாவற்றையும் கொடுத்து அதை நீ ஆண்டு கொள். வசனம் அப்படிதான் இருக்கு. என்ன செய்ய சொன்னாருங்க? ஆண்டு கொள். ஆனா இவன் என்ன பண்ணிட்டானா, அங்கிருந்த ஒரு மிருகத்தின் மூலமாக வந்த வஞ்சகத்திலே தோற்று போனான். அங்கிருந்த ஒரு பழத்தை பறித்து தோற்று போனான். அதை தான் ஆண்டு கொள்ளணும்னு சொன்னார். அதை ஆண்டு கொள் என்று சொல்லும் போது, ஆண்டு கொள்ளுதல் என்றால் என்ன? அது என்னை சேதப்படுத்தக்கூடாது. அது என்னை சேதப்படுத்தக்கூடாது. ஒரு நாய் வளர்க்குறோம், ஒரு பூனை வளர்க்குறோம்னா அது நம்மளை என்ன செய்யக்கூடாது? அது என்னைய கடிக்கக்கூடாது. கடிச்சா அப்புறம் அது அங்கே என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படிதானே? அதான உண்மை. ஆமாம். அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது எதற்கு? நமக்கு ஒரு பாசமாவோ அல்லது ஒரு பாதுகாப்புக்காகவோ நம்ம வச்சிருக்கலாம். ஆனால் அது நம்மளை என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. அது போல தான் நம்முடைய வாழ்க்கை. நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் எதுவும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. அப்போ ஆதாம் ஏவாள் அந்த இடத்துல தங்களை சேதப்படுத்தி கொண்டார்கள். ஒரு சர்ப்பத்தின் மூலமாக சாத்தான் தந்திரமாய் வந்த பொழுது அவன் ஆண்டு கொள்ள வேண்டிய சர்ப்பம் இப்போ அவன் அது என்ன செய்யுது? ஆண்டு கொள்ளுது. கவனிச்சு பாருங்க, நம்முடைய தேசத்தில் எத்தனை மிருகங்கள் மனிதனை ஆளுகிற விதத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது.
எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? நிறைய மிருகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே எகிப்து தேசத்தில் கவனித்து பாருங்கள், அத்தனை தெய்வங்கள் என்னவாக இருந்தது? மிருகங்கள் எல்லாம் மனிதனை ஆளும் தெய்வங்களாக வைக்கப்பட்டிருந்தது. ஆகையினால தான் வாதை வந்த பொழுது ஆண்டவர் எகிப்தின் தெய்வமாக இருந்ததான அந்த 9 தெய்வத்தையும் அவர் அழித்து போடத்தக்க அங்கே அந்த தெய்வமாக நினைத்து கொண்டு இருந்ததே தவளைய தெய்வமாய் வைத்திருந்தார்கள். வீடு முழுசு இப்போ என்னவா இருக்கு? ஐயோ வேண்டாம் போதுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. பேன் ஒரு தெய்வம், வண்டு ஒரு தெய்வம், வெட்டுக்கிளி ஒரு தெய்வம். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ அதெல்லாம் என்ன பண்ணு, ஆசீர்வாதம் என்னது, நீ அதை ஆண்டுகொள். ஆனா இப்ப பாருங்க, நாய் ஒரு தெய்வம், எலி ஒரு தெய்வம், இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு? ஆமா, ஒரு சிலருக்கு பன்றி ஒரு தெய்வம், எரும மாடு தெய்வம், இன்னும் வேற என்னெல்லாம் மிருகம், எல்லா மிருகமும் தெய்வமா இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ அதை என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ள வேண்டும். உனக்கு ஆளுகைக்கு நான் தந்திருக்கேன்னா இப்ப நம்ம எப்படி விட்டோம்? அது நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு. அப்போ அது அங்க என்னதான் வரும்? சாபம் தான் வரும். வெற்றி சிறக்க முடியாது, ஜெயம் பெற முடியாது. எப்போ நான் அதை மேற்கொள்ளுகிறேனோ, எப்பொழுது நான் அப்படிப்பட்டவைகளை மேற்கொள்ளுகிறேனோ, அப்பொழுது கர்த்தர் எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா! அப்பொழுது எனக்கு அவர் ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அப்ப நான் ஜீவ விருட்சத்தின் மேல் கனியை புசிப்பதற்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் என்றால் எப்போ நான் ஜெயம் பெறுகிறேனோ, அல்லேலூயா, எப்பொழுது நான் ஜெயம் பெற்று நிற்கிறேனோ அப்பொழுது கர்த்தர் அதை எனக்கு செய்கிறவராய் இருக்கிறார். 17ஆம் வசனம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 2:17. இரண்டாவதாக கவனிங்கள், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்டு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றெழுது. ஹல்லேலூயா! இரண்டாவதாக நான் வெற்றி பெறும்போது, நான் ஜெயம் பெறும்போது எனக்கு ஒரு புதிய நாமத்தை கர்த்தர் தரு. அந்த புதிய நாமத்தை தருகிற எனக்கு அவர் புசிக்க கொடுக்கிறது என்னவா? மறைவான மன்னா. இப்பொழுது மன்னாவாக எது இருக்கிறது? என்னது வசனம்? வேத வசனம் மன்னாவாக இருக்கிறது. அன்றைக்கு வனாந்தரத்திலே அவர்கள் மன்னா புசித்தார்கள், குறிப்பிட்ட காலம்தான் புசித்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நித்தம் எப்பொழுதும் எல்லா வேளைகளிலேயும் நாம் அவருடைய வசனமாகிய மன்னாவை நாம் உட்கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா! அப்ப எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஜெயத்தை நான் புசிக்கத்தக்கதாக அவர் சொல்லுகிறார், ஜீவாப்பம் நானே. வனாந்தரத்திலே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அவரே. இப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 51ஆம் வசனம் பாருங்க, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஹல்லேலூயா! அப்ப நான் ஜெயம் பெறும்போது அவர் எனக்கு அவரையே அவர் நமக்கு கொடுத்து உதவுகிறார். மூன்றாவதாக வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க, நான் ஜெயம் கொள்ளும் போது அவர் செய்கிற காரியம். மூன்றாவதாக, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா! நான் ஜெயம் கொள்ள, இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நான் பிரயாசப்படும் போது கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் ஜெயித்து பெற்றுக்கொண்ட, அவரும் சிலுவையிலே வெற்றி சிறந்துதான் எதை பெற்றிருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்தை பெற்றிருக்கிறார். அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து பெற்ற அதே இடத்தை நானும் வெற்றி பெறும்போது, நானும் ஜெயம் பெறும்போது அவர் நமக்கும் அதை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் நமக்கு இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்து நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஆண்டவர் அந்த 7 சபைகளுக்கு பேசும்போது ஜெயம் கொள்ளுகிறவர்களுடைய வாழ்விலே இருக்கிற சகலவற்றையும் அவர் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நமக்கும் அந்த ஜெயத்தை தர விரும்புகிறார். நாமும் விசுவாசத்தோடு கூட பலனோடு கூட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் செலுத்தத்தக்க ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார்.
ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஜெயம் பெற என்ன செய்கிறீர்கள்? ஏதோ இயேசுவேன்னு கூப்பிட்ட உடனே, பைபிள் வாசித்த உடனே, ஜெபம் பண்ண உடனே ஜெயம் வந்துடும் நினைக்காதீங்க. அந்த ஜெயத்தை நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். பாவ சிந்தையிலிருந்து வெளிவர வேண்டும். பாவத்துக்கு விரோதமாய் நாம் இருக்கிற என்னுடைய செயல்களிலே பாவத்துக்கு விரோதமான காரியங்களை சரியாய் செய்து பரிசுத்தமான காரியத்துக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கும் போது அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. வெற்றியின் மீது வெற்றியை தந்து கர்த்தர் என்னை வாழ வைக்க விரும்புகிறார். அதற்கு நான் என்ன செய்கிறேன்? நான் ஜெயத்துக்கு நேராக வசனத்தின்படி வாழ்ந்து என்னை நான் ஒப்பு கொடுப்பேன் என்றால் கர்த்தர் மிகுந்த வெற்றி சிறக்க பண்ணி, மிகுந்த வெற்றியை மாத்திரமல்ல, ஜெயத்தை மாத்திரமல்ல, என்னை அவர் வழி நடத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஜெயம் தர வேண்டும், என் வாழ்க்கையில் வெற்றி சிறக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் அந்த வெற்றியை கர்த்தர் அவிதமாக தந்து வழி நடத்த இன்றைக்கும் கர்த்தர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்கள். நான் ஜெயமுள்ள வாழ்வு வாழ்வேன் என்று சொல்லுங்கள், வாழ்ந்து காட்டுங்கள். அவர் எல்லாவற்றிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி அவர் உங்களை வழி நடத்துவார். God bless you.